தேவனாய் கர்த்தர் பீழையாமுக்கு செவி கொடுக்காமல் சித்தமில்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தை ஆசீர்வாதமா இப்போ நம்ம சாபத்தை ஆண்டு செய்ய போகிறாரு, முறிச்சு நம்மளைய ஆசிரம போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெயிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய சாபம் ஆண்டவரே, என் தாயோடைய சாபம், என் தகப்பனுடைய சாபம், என் தாயோடைய ஆண்டவரே தகப்பனார் தாயோடைய சாபம், என் தகப்பனுடைய சாபம் ஆண்டவரே, என்னுடைய சாபம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய பாவம் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே. யாருக்கு விரோதமாக நான் தீங்கு செஞ்சிருப்பேன், எத்தனை குடும்பங்களை கெடுத்திருக்கலாம், எத்தனை குடும்பங்களுக்கு விரோதமாக நான் பேசியிருக்கலாம், என்னவா செஞ்சிருக்கலாம். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் என் தகப்பனே, என்னை மன்னி. என்னுடைய சாபம் என் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வந்துடக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று. ஒருவேளை என் தாய் தகனுடைய பாவம் எனக்கு வந்திருக்கலாம், என்னுடைய பாவம் என் பிள்ளைக்குள்ள வந்திருக்கலாம். அதனால விடுதலை இல்லாமல் சாபகரமாக நாங்கள் வாழ்றோம். சாப விமோசனம் தருகிற நாட்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாட்களில் சாபங்களை மாற்றி போடுவீராக. என் பாவங்களை மன்னித்து சாபத்தில் விடுதலாக்கும்படி நான் பாவியா இருக்கும்போது எனக்காக ஆண்டவரே ஜீவனை கொடுத்து மரித்து ஆண்டவரை நேசித்த அந்த அன்பை நான் விசுவாசிக்கிறேன். நான் பாவியா இருக்கும்போது எனக்காக நீங்க மரிச்சீங்க, என்ன நேசித்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமாப்பா, அது உணர்ந்து நான் அறியாதவனை ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டு ரட்சிப்பன் அனுபவத்தை இழந்துட்டு என் ஜெப வாழ்க்கை இழந்துட்டு நான் ஜெபம் பண்ண விரும்பல, வேதம் வாசிக்க விரும்பல, சபைக்கு வர விரும்பல, சபையோட ஐக்கியங்களை விரும்பல, தேவனுடைய காரியம் செய்ய விரும்பல, எல்லாத்தையும் விலைக்கு காத்துட்டு தேவ அன்பை விட்டு விலகி போயிட்டு தேவனுடைய காரியம் இது, தேவனுடைய ஐக்கியம் இது, இது தேவனுக்காக செய்வதென்று அறியாம நான் சுய புத்தில உலகத்தின் நிச்சயில உலகத்தின் காரியத்தோடு ஐக்கியம் வச்சுட்டு என் சொந்த பந்த உறவு நண்பர்களுக்கு பிரியமாய் நடக்கவும் ஆண்டு இயேசு இயேசு நிறைவேற்றவும் என்னுடைய சகல காரியத்தையும் தேவனுக்கு விரோதமான செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள் இதே போல என் தாய் செஞ்சிருக்கலாம், என் தகப்பன் செஞ்சிருக்கலாம், என் தாய் தகப்பனுடைய மோதியார் செஞ்சிருக்கலாம். ஆண்டவரே ஒருவேளை அவங்க விக்கிர ஆராதனை செஞ்சிருக்கலாம், அது நிமித்த சாபங்கள் வந்திருக்கலாம், பாவங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய ஆலயத்தை நான் கெடுத்திருக்கலாம். என் சாபம் என் பிள்ளைகளுக்குள்ள என் சன்னதிக்குள்ள வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. கர்த்தாவே நான் மனதார நேசிக்கிறேன், உம்மை அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், எனக்கு தயவு செய்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நோக்கி நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே என் சாபத்தை மாற்றும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்வது போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆபிரகாம் தன் மகனை பலிபீடத்தில் வைத்தது போல கர்த்தாவே இந்த நாட்களில் நீர் எவைகளை பலிபீடத்தில் வைக்க சொல்லுகிறீரோ, என்ன செய்ய சொல்லுகிறீரோ அவைகளை தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்தில் என்னை கொடுக்கிறேன், என்னை படைக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் ஆகி இவர்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்கப்பா. ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே, பலிபீடத்தில் வைக்கிறப்ப என்ன வைக்கிறேன், என் மனைவி வைக்கிறேன், என் கணவனை வைக்கிறேன், என் பிள்ளைகளை வைக்கிறேன்ப்பா, என் வேலை வாய்ப்புகளை வைக்கிறேன், என் ஆசீர்வாதங்களை வைக்கிறேன், என் தாய் தகப்பனை வைக்கிறேன், என் சகோதரிகளை வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா நான் என்னதை வைக்கணும், என்னுடைய ஆஸ்தியை வைக்கணுமா, என் வேலையை வைக்கணுமா, என் எதிர்காலத்தை வைக்கணுமா, என் நம்பிக்கை வைக்கணுமா, நான் எதை வைக்கணும் பலிபீடத்தில். ஆபிரகாம் தன் பிள்ளையை நேசித்தபடினாலே அவனை பலிபீடத்தில் வைக்க சொன்ன போது அவன் உமக்கு பயந்து பலிபீடத்தில் வைத்ததுனால அவனுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய சன்னதியில் வந்த சாபங்களை ஆசீர்வாதம் மாற பண்ணுகிறானாள். கர்த்தாவே இந்த நாட்களில் என் சாபத்தினை மாற்ற வல்லமுடைய என்று விசுவாசிக்கிறேன். உடைய பலிபீடத்தில் என்ன வைக்கிறேன், என்னையே பலியா வைக்கிறேன். என் பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்றீங்களா, ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய பணத்தை உடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்றீங்களா, ஒப்பு கொடுக்குறேன். என் நேரத்தை ஒப்பு கொடுக்க சொல்றீங்களா, ஒப்பு கொடுக்குறேன். என்னை செய்ய சொல்றீங்க. என் பிள்ளைகளை காப்பாத்திருக்கிறீங்க, என் மனைவியை காப்பாத்திருக்கீங்க, என் புருஷனை காப்பாத்திருக்கிறீங்க, என் தாயை காப்பாத்திருக்கிறீங்க, என் தகப்பனை காத்திருக்கீங்க, என்ன காப்பாத்திக்கிறீங்கப்பா. எத்தனை அவமானங்கள், எத்தனை நெருக்கங்கள், மனுஷன் வெளுத்து ஒதுக்கின போது, மனிதர்களை விசுவாசிக்காத போது, மனிதர்களை தூசணமாய் பேசிடுவது, ஒரு நாளும் தூசணமாய் பேசாதபடி, ஒரு நாள் எங்களை விளக்காதபடி, ஒரு நாள் எங்களை வெய்தெடுத்து தள்ளிவிடாதபடி எனக்காக உமது ஜீவனை கொடுத்தீர். பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மரித்ததுனாலே உம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறீர் என்று வேதம் சொல்லுது. ஐயா ஆமா ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கையில் நீர் எங்களுக்காக மரித்ததுனாலே தேவரி எங்கள் மேலே வைத்த அன்பை நீங்கள் விளங்க பண்ணுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன். எடுத்து கேட்குறீங்க, ஆதிலிருந்து அன்பை விட்டு விட்டாய். ஆமாப்பா, ஆதிலிருந்து என் ஜெப வாழ்க்கையை
நிர்விசாரமாக சோம்பேறித்தனத்தில் விட்டு தூங்கி கெடுத்துட்டேன். ஜாலியாக ஊர் சுற்றிட்டு விட்டுட்டேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நண்பரோடு கழித்துட்டேன். எனக்கு வெளிச்சம், என் வாழ்க்கை, என் ஜீவனே நீங்க தான்ப்பா. இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பதுக்கு, மனுஷனா வாழ்வதற்கு என் சரீரத்தில் எத்தனையோ வியாதிகள், பிரச்சனை, போராட்டம் வந்தபோது அவ எல்லாவற்றிலும் கூட இருந்து என்னை தப்பு வச்சிங்களப்பா, காப்பாத்தீங்க. அந்த உணர்வு எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. என் வாழ்க்கை குறித்து அக்கறை இல்லை. தெய்வ பயம் இல்லாம போயிருச்சு. என்னை மன்னியும். என் பிள்ளைகளை தெய்வ பயத்தில் வளர்த்துல. நானும் கணவனுமா தெய்வ பயமா வாழல. மன்னியும். தெய்வ பயங்களை விட்டு விலகி போயிடுச்சு. அவன் சங்கடப்படுவான், இவன் சங்கடப்படுவான், அவன் கவனிச்சுக்குவான், இவன் கவனிச்சு, மனுஷனுக்காகவே, உறவுகளுக்காகவே, நண்பர்களுக்காகவே, தொழிலுக்காகவே வாழ்ந்து நம்மட அன்பை விட்டுட்டோம்ப்பா. என்னை மன்னியும், என்னை மன்னியும். இது மேற்கொண்டு அதிகாலையில் போய் தேடுறேன் ஆண்டவரே. அதிகாலை தேடும் காண்பான்னு சொன்னீங்களே, நான் அதிகாலை உம்மை தேடுகிறேன். உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன். உம்முடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா, சூழ்ந்து கொள்ளட்டும். என்னுடைய சாபங்களை எடுங்க. என் சாபம் என் பிள்ளைக்குள்ள வேண்டாப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். சாபத்தை எடுத்து போடுங்க. என் தாய் தகப்படி சாபம் என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. தலைமுறை சாபமாய் வந்துடக்கூடாது. என் சாப கட்டுகளை முறிச்சு என் பிள்ளைகளுக்கு விமோசனம் கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசிரிப்பதே உமக்கு பிரியம் என்று சொல்லி பிழையாம் தீர்க்கதரிசி சாபிக்க வந்தவனை ஆசையை மாற்றினவரே, எங்களுக்கு ரொம்ப சபித்தோடைய சாபங்களை இந்த காலையில் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதம் மாற பண்ணுகிறோம். ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறோம். ஆசீர்வாதம் மாற பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதம் சொந்த எங்கள் சாபங்களை சிலுவையில் நீ சுமந்தீர். ஆண்டவரே, நான் எனக்காய் மரிக்கும் போது என் சாபங்களை சிலுவையில் மரத்தில் தூக்கில் தொங்கி ஆண்டவரே, அந்த சிலுவை மரத்தில் சாபங்களை முறித்து கலாத்தியர் 3:16 சொல்லுது. ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காக சாபமானீர். சிலுவையில் எங்களுக்காய் சாபமானீர். காரணம், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆகையால் நீர் என் சாபத்தை ஏற்றுக்கொண்டீர். என் பிள்ளைகள் சாபங்களை ஏற்றுக்கொண்டீர். என் குடும்பத்தின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆகிய நான் ஆசீர்வாதமாய் மாறுகிறேன். நான் ஆசீர்வாதமாய் மாறுகிறேன். என்னை ஆசீர்வாதம் மாற்றும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியும். இருக்கு இங்க ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களை கட்டு. சாபத்தின் ஆவியே, சாபத்தின் வல்லமைகளே, சாபத்தின் பலன்களே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் விட்டு, அவருடைய சன்னதி சன்னாதங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, தொழிலை விட்டு, அவங்க எதிர்கால வாழ்க்கை விட்டு வெளியே போ. சாபத்தின் ஆவிகளை, சாபத்தின் ஆவிகளை நான் அப்புறப்படுத்துகிறேன். சாபத்தின் வல்லமைகளை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சிலுவிலே இயேசு சாபமானாரே, அந்த சாபங்களை சுமந்தபடினார். உன் சாபங்களை இயேசு சுமந்திருக்கபடினார். எல்லா சாபத்தையும் என் தேவன் சுமந்தபடினார். சாபமே, என் தேவன் உன்னை சுமந்தபடினாள், உன்னை அப்புறப்படுத்தி போட்டபடினாள். நீ என்னை மேற்கொள்ள முடியாது. அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு நடக்குதுன்னு போல கிறிஸ்துவின் அன்பு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலியமாக எங்களுக்கு வரும்படி சிலுவையிலே சம்பாதித்த அந்த அன்புக்கு நன்றி சொல்கிறோம். ஆதி அன்பை நாங்கள் திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறோம். எங்கள் உயிர்ப்பையும் எங்கள் ஜெப வாழ்க்கை தாங்க. மறுபடியும் நாங்கள் உயிர்ப்பிக்க முடியாது கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜெப வாழ்க்கை திரும்ப தாங்க. எங்கள் வேத வாசிப்பை தாங்க. எங்களை ஆராதனை கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு ஊழிஞ்சது, கர்த்தருடைய வேலை செய்வது, கர்த்தருடைய கருத்தில் முதன்மை நிறுத்துவது. ஆண்டவரே, அந்த அன்பை விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீர் கொடுத்த அபிஷேகம், கொடுத்த வேலை, கொடுத்த காரியம், தேவனுக்கு எனக்கு இருக்கிற அன்பை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அதை திரும்ப செய்கிறேன், திரும்ப நான் செய்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாக்கும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், ஆரோக்கியத்தையும், ஐஸ்வர்யத்தையும், கனத்தையும், மகிமையும், எல்லில்லாத பெரும்ப வாழ்வு, நித்திய ஜீவனை கொடுத்து மகாபரிசுத்த வருகைக்கு சாபம் இல்லாதபடி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.